நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற படம் முரசு மூவிஸ் வழங்கும் எதையோ பேச எங்கேயோ போய். கேப்டன் கப்பலை கிளப்ப ஆயத்தம் ஆகும் போது பிரச்சனை தொடங்கிடுது. என் உயிரில மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்து. ஏய், என்ன லேடிஸ் பக்கம் போய் இப்படி போயிடுது? அப்புறம் தேவையெல்லாம் தொண்டர் படம் தொண்டர் படம் இப்போ ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு தயவுசெய்து வாங்க வாங்க. நம்ம எல்லாரையுமே நம்ம அக்கா தங்கச்சிகளாக நினைக்கணும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? பல படங்கள்ல நடிச்ச அனுபவம் இருந்தாலும் கண்ணுக்கு நேரா பளிர் லைட்டிங் பண்ணிட்டதால நாயகன் நடிக்க சிரமப்படுவது ஒரு சீன்ல அப்பட்டமா தெரியுது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒன்னா சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க இங்க கண்ணுக்கு நேரா வர லைட்டர் வேற இருக்கா. எனக்கு யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியல. எவ்வளவு தூரம் நான் இருக்குன்னு பாக்க இப்படி பார்த்தா இந்த கண்ணுக்கு நேரம் லைட்டா இருக்க. இங்க பாருங்க, இங்கிட்டு பாருங்க. நான் டயலாக் வசனங்கள் இப்படியே கேட்டு கேட்பேன், படிக்கவே மாட்டேன். அதனால வசனங்கள் இப்படி காதல கேட்டு கேட்டு நான் பேசுறேன். அதனாலதான் யார் என்ன பேசுறாங்க நீங்க கூட என்னடா அப்படின்னு சிரிச்சிக்கிறீங்களே இப்படி சொல்றதுதான். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏகப்பட்ட ரசிகர்கள் தொல்லை இருந்ததால மதுரைக்கார நாயகன் டென்ஷன் ஆனது கிட்டத்தட்ட எல்லா காட்சியிலும் வெளிப்படுது. அதே மாதிரி என்னப்பா, ஏய் காரா ஏண்டா காத்தி காரா என்ன அங்க என்ன சத்தம், அங்க என்ன சத்தம் போய் பாரு, அங்க என்ன சத்தம் நொய்யு நொய்யுன்னு பேச்ச கேட்கறா கேளுங்க, இல்லாட்டி அவங்கள எந்திரிச்சு வெளியே போக சொல்லு. நடனமாட தோதான இடம் எதுன்னு நாயகன் பேச ரசிகர்கள் கொட்டாவி விடுறாங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா ஏய் யாருமே பேச முடியாது. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் கூட கிளம்பிடுவேன். நான் ஊருக்கு சத்தம் போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இப்படி பேசுறது. எல்லாரும் இவ்வளவு பேருக்கு இந்த கூட்டத்தில் இருக்க சத்தம் போட்டுக்கிட்டு நான் எல்லா பக்கம் திரும்ப. இது ஒண்ணும் மேடை, இது ஒண்ணும் டெம்போ டிராவல் கிடையாது சுத்தி சுத்தி வந்து பேசுறதுக்கு. இது மேடை, மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. அதனால சொல்லுகிறேன், சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பாலுங்கிறான் ஒருத்தன் கத்துறான். என்ன இது? இப்படியே கலோபரமா போய்கிட்டு இருக்க படத்துல எதிர்நாயகி பற்றி நாயகன் பேசும் டயலாக்கை ரசிகர்கள் வரவேற்கிறாங்க. சொன்னதை செய்த சொல்லாதையும் செய்தேன். நாம சொல்லாதே இங்கதான் செஞ்சீங்க, யாரும் இல்லைன்னு சொன்னா சொல்லாதெல்லாம் என்று என்றும் சொல்லுகிறேன். சொல்லாதான் இன்னைக்கு கூட்டத்தில் அடைக்கிற மாதிரி, மாட்டு கூட்டத்தில் அடைக்கிற மாதிரி எல்லா மக்களையும் அடைச்சு வைப்பேன்னு சொல்லாதையும் தான் நீங்க செஞ்சீங்க. அதுல இத்தனைக்கும் குடிக்க தண்ணி கூட குடிக்க விடக்கூடாதுன்னு சொன்னது நீங்க சொல்லாதையும் செஞ்சிருக்காங்களே, அதுதானே மிகப்பெரியது. சேலத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க மக்கள். தூக்கு 2 தூக்கு, அடுத்து விருத்தாச்சலத்தில் 2 தூக்கு, அடுத்து தருமபுரி 2 தூக்கு. என்னையா இப்படியே பேசிக்கிட்டு தூக்குனா உங்களுக்கு மனித உயிரின அவட கேளம் பச்சோம். வசனத்திலேயே நடிப்பை வெளிப்படுத்தும் கேப்டனுக்கு கோபமும் கொஞ்சலும் கலந்த மாதிரி ஒரு டயலாக்கை வசனகர்த்தா கொடுக்க அதையும் பிரிச்சு மேஞ்சிருக்காரு நாயகன். எல்லோருக்கும் டாடா காட்டி விட்டு எல்லோரும் அமைதியா இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல் நான் கெஞ்ச முடியாது, வேறு விதமாக தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆகையினால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் நீங்க கூப்பிட்டு நான் வந்துட்டேன்ல, ஆகையினால ஏன்னா நான் பேசுற மாதிரி. போட்டோகிராபருக்கு போஸ்ட் கொடுப்பதா வரும் சீன் இதுவரை உலக சினிமாவே காணாதது என்று ரசிகர்கள் பேசிக்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா, இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்கார்ந்து எடுக்கல. நான் தான் தெரியல, எந்திரிச்சு எடுத்தா விஜயகாந்த் எப்பொழுது எதற்கும் பயப்பட மாட்டான். யோக்கியமாக நல்லபடியாக நேர்மையாக இருந்தால்தான் நான் பயப்படுவேன். தான் விரும்பிய துறைமுகம் பக்கத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு கடற்கரையில கப்பலை நிறுத்திட்டு எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு நாயகன் கிளம்புவதா படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். சொல்லிக்கொண்டு விடப்பெரிய நன்றி வணக்கம் மக்களே. நீங்க எல்லாரும் பொறுமுகத்துக்கு நன்றி நன்றி. நான் அந்த பக்கம் சொல்லிட்டு போறேன். மொத்தத்துல எதையோ பேச எங்கேயோ போய் ஜாலியான பயணம்.